வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனேடிய பிரதமர் மார்க் கார்னி பயணத்தில் நடந்த குளறுபடி. உலகத் தலைவர்கள் முன்னிலையில் கார்னி ரம் சொன்ன ஒற்றை வார்த்தை. ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை தடை செய்யும் ஒன்டாரியோ அரசு. அரசின் புதிய சட்டத்தால் பெரும் அதிர்ச்சி. கனடாவில் தடை செய்யப்படுகிறதா நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்கள். புற்றுநோய் ஆபத்து குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை. கனடா அரசு வழங்கும் இந்த மாபெரும் நிதியுதவியை தவறவிடாதீர்கள். ஆண்டு வருமானம் $2,400. உங்கள் தகுதியை உடனே சரிபாருங்கள். 85,000 நிதியுதவி கொடுத்து கனேடிய மக்களை நெகிழ வைத்த நபர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக எகிப்து சென்ற கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கனேடிய ஆயுதப்படை விமானம் மற்றும் விமான ஊழியர்கள் கிடைக்காததால் தனியார் ஜெட் விமானத்தில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அமெரிக்காவால் அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உச்சி மாநாட்டிற்கு கனேடிய ராணுவ விமானங்கள் வேறு பணிகளில் இருந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விமானத்தை வாடகைக்கு எடுத்தது நெறிமுறை ஆணையரின் ஒப்புதலுடன் எடுக்கப்பட்ட மிக குறைந்த செலவிலான முடிவு என்றும் அரசு தரப்பு விளக்கமளித்துள்ளது. இந்த உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியை தவறுதலாக ஜனாதிபதி என்று அழைத்த சம்பவம் நடந்துள்ளது. இதனை கேட்ட பிரதமர் மார்க் கார்னி, சரி, நீங்கள் எனக்கு ஜனாதிபதியாக பதவி உயர்வு அளித்தால் மகிழ்ச்சி என்று கூறி சிரித்தவாறே பதிலளித்த உரையாடல் பதிவாகியுள்ளது. இதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த டிரம்ப், ஓ, நான் அப்படி சொன்னேனா, மன்னிக்கவும், குறைந்தபட்சம் ஆளுநர் என்று சொல்லவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது டொனால்டு டிரம்ப் கனடாவின் பிரதமரை தவறுதலாக ஜனாதிபதி என்று குறிப்பிட்டது உலகத் தலைவர்களிடையே ஒரு சுவாரஸ்யமான தருணத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோ அரசாங்கம் மருத்துவத்துறையில் ஒரு சர்ச்சைக்குரிய புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது சர்வதேச அளவில் பயிற்சி பெற்ற மருத்துவர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புதிய விதியின்படி ஒன்டாரியோவில் குறைந்தது 2 வருடங்கள் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தவர்கள் மட்டுமே இனி மருத்துவ பதிவிட பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதனால் அயர்லாந்து, கரீபியன் போன்ற நாடுகளில் ஆண்டுக்கு $80,000 மேல் கட்டணம் செலுத்தி மருத்துவம் படித்த வசதி படைத்த ஒன்டாரியோ மாணவர்களே நேரடியாக பயனடைவார்கள். இந்த சிறிய வசதி படைத்த குழுவினர் இனி சர்வதேச மருத்துவ பட்டதாரிகளாக கருதப்படாமல் கனேடிய மருத்துவ பள்ளிகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு இணையாக கருதப்படுவார்கள். மறுபுறம் தகுதி இருந்தும் வேறு இடங்களில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த சர்வதேச மருத்துவ பட்டதாரிகள் அவர்கள் கனடாவிலேயே வசித்தாலும் இனி சிறந்த பயிற்சி இடங்களில் இருந்து ஒதுக்கப்படுவார்கள். ஏற்கனவே ஒன்டாரியோவில் சுமார் 2.5 மில்லியன் மக்களுக்கு குடும்ப மருத்துவர் இல்லாத நிலையில் இந்த மாற்றம் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைக்கவே வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. புள்ளி விவரங்களின்படி கனடாவின் மருத்துவ பயிற்சி ஒதுக்கீட்டு முறையில் கனேடிய பட்டதாரிகளில் 96% பேர் இடங்களை பெறுகின்றனர். ஆனால் சர்வதேச பட்டதாரிகளில் 40%க்கும் குறைவானவர்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த புதிய விதி நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவரின் தகுதியை விட அவர் எங்கே உயர்நிலை பள்ளி படித்தார் என்பதை அளவுகோலாக வைப்பது முட்டாள்தனமானது மற்றும் பாரபட்சமானது என விமர்சகர்கள் கூறுகின்றனர். கனடாவின் சுகாதாரத்துறைக்கு குறிப்பாக கிராமப்புறங்களில் முதுகெலும்பாக இருக்கும் சர்வதேச மருத்துவர்களை இந்த விதிமுறை புறக்கணிக்கிறது. வெளிநாட்டில் படிக்கும் வசதியுள்ள ஒரு சிறிய செல்வந்த குழுவை திருப்திப்படுத்த ஆயிரக்கணக்கான தகுதி வாய்ந்த மருத்துவர்களை ஒன்டாரியோ அரசாங்கம் கைவிடுவதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒன்டாரியோ பிரதமர் டக் ஃபோர்டுக்கு எதிராக அவரது சொந்த கன்சர்வேட்டிவ் ஆதரவாளர்களை போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ப்ரொஜெக்ட் ஒன்டாரியோ என்ற பெயரில் இயங்கும் இந்த குழு ஃபோர்டின் அரசாங்கம் அதன் சித்தாந்த வேர்களை இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டுகிறது. அரசாங்கம் அதிக செலவு செய்வதாகவும் தீவிர கொள்கைக்கு பதிலாக புகைப்படங்கள் எடுப்பது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போன்ற செயல்திறன் அரசியலில் ஈடுபடுவதாகவும் குழுவின் முக்கிய நபரான மார்ட் ஸ்போக் விமர்சித்துள்ளார். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த பிரதமர் ஃபோர்ட் அவர்களை யாகூஸ் என்றும் தீவிர வலதுசாரிகள் என்றும் கடுமையாக சாட்டியுள்ளார். இருப்பினும் இந்த குழுவின் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் கருத்து கணிப்புகளில் ஃபோர்டின் அரசாங்கம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. பிரதமரை மாற்றுவது நோக்கமல்ல, சிறந்த கொள்கைகளை கொண்டு வருவதை இலக்கு என ப்ரொஜெக்ட் ஒன்டாரியோ கூறினாலும் புதிய தலைமையின் கீழ்தான் அந்த மாற்றம் சாத்தியமாகலாம் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். கனடாவின் ஓட்டோவாவில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து தப்பிக்க 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானியர் பகுதியிலுள்ள கிரான்பில் தெருவில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டிடத்தின் 2வது மாடியிலிருந்து அதிக புகை வெளியேறுவதாகவும் ஒருவர் கீழே குதிக்க முயற்சிப்பதாகவும் தீயணைப்புத்துறைக்கு அவசர அழைப்புகள் வந்துள்ளன. சம்பவத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஜன்னலில்
மாடியில் இருந்து கீழே குதித்த நபருக்கு கணக்காலில் காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கட்டிடத்துக்குள் வேறு யாரும் சிக்கியிருக்கவில்லை. மதியம் 2 மணியளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் அருகிலிருந்த வீடுகளுக்கும் பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களுக்கு தடை விதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழலில் கனடாவிலும் இந்த தடைக்கான ஆதரவு குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண மக்களும் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களை தடை செய்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று சில சமையல்கலை நிபுணர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வகை சமையல் பாத்திரங்களில் குறிப்பிடப்பட்ட ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அழியாத ரசாயனங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. காரணம் இவை இயற்கையாக மண்ணில் சிதைந்து போவதில் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த PFAS ரசாயனங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் மட்டுமல்லாமல் அழகு சாதன பொருட்கள், உணவு பொட்டலங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றிலும் காணப்படுகின்றன. கனடாவின் சுகாதார அமைப்பான ஹெல்த் கனடாவின் படி இந்த ரசாயனங்கள் மனிதனின் கல்லீரல், நோய் எதிர்ப்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம், சிறுநீரகங்கள், தைராய்டு மற்றும் வளர்ச்சிப்பாதை மாற்றம் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சில சமையல்கலை நிபுணர்கள் இந்த தடைக்கு ஆதரவு தெரிவித்தாலும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் மூலம் லாபம் வரும் சில சமையல் கலைஞர்கள் இந்த தடை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கலிபோர்னியாவில் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் மீதான தடை குறித்து எடுக்கப்படும் இறுதி முடிவை பொறுத்து பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசும் இந்த ரசாயனங்கள் குறித்த தனது முடிவை எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் தொடரும் தபால் ஊழியர் வேலை நிறுத்தத்தால் மான்ட்ரியாலில் இயங்கி வரும் வெல்கம் ஹால் மிஷன் என்ற தொண்டு நிறுவனம் நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோருக்கு உணவு வழங்கும் இந்த அமைப்பு தனது பண நன்கொடையில் 40 முதல் 50% வரை தபால் மூலமே பெறுகிறது. இது ஆண்டுக்கு சுமார் 12 முதல் 15 மில்லியன் டாலர்கள் ஆகும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வேலை நிறுத்தத்தால் தங்களுக்கு $1 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக அமைப்பின் தலைவர் சாமுவேல் வாட்ஸ் குறிப்பிட்டார். நன்கொடையாளர்களில் பெரும்பாலானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் பாதுகாப்பற்றது என கருதி ஆன்லைன் முறைகளை தவிர்த்து தபால் மூலமே நன்கொடை அளிக்க விரும்புகின்றனர். இதுவே தற்போதைய பெரிய சவாலாக மாறியுள்ளது. செப்டம்பர் 25 முதல் கனேடிய தபால் ஊழியர் சங்கம் நடத்தி வரும் இந்த வேலைநிறுத்தம் முடியும் வரை நன்கொடைகளை இணையதளம் அல்லது தொலைபேசி வாயிலாக வழங்குமாறு வெல்கம் ஹால் மிஷன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. லண்டன் உணவு வங்கியில் ஒரு வியத்தகு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென அங்கு வந்து $85,000 ரொக்கமாக நன்கொடை அளித்துள்ளார். ஊடகங்கள் மூலம் உணவு வங்கியின் தேவையை அறிந்த அவர் இந்த உதவியை வழங்கியதாக இணை இயக்குநர் பியர்சன் தெரிவித்தார். இதேவேளை வங்கியின் நன்றி தெரிவித்தல் உணவு சேகரிப்பு இயக்கம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. எதிர்பார்ப்புகளை தாண்டி 91,000 பவுண்டுகளுக்கு மேல் உணவு சேகரிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் 85,000 பவுண்டுகள் என்ற எண்ணிக்கையை விட அதிகமாகும். இந்த வெற்றிக்கு ஸ்பிரிங் பேங்க் பூங்காவில் நடைபெற்ற வருடாந்த டர்க்கி ரோட் ஓட்டப்பந்தயமும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான மக்கள் உணவுப் பொருட்களையும் பணத்தையும் நன்கொடையாக வழங்கினர். நகரில் உணவு தேவை மிகவும் அதிகரித்துள்ளதாலேயே மக்களின் தாராள மனப்பான்மையும் இப்படி உயர்ந்துள்ளது என்று பியர்சன் குறிப்பிட்டார். கனடாவின் 10 நகரங்கள் ஏற்கனவே உணவு பாதுகாப்பு அவசர நிலையை அறிவித்துள்ளமையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒட்டுமொத்தமாக தனிநபர்கள் முதல் பள்ளிக்கூடங்கள் வரை பலரும் இந்த மாபெரும் முயற்சிக்கு ஆதரவளித்துள்ளனர். கனடாவில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான கனடா ஊனமுற்றோர் நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் அடுத்த கட்ட நிதியுதவி பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தகுதியுடைய பயனாளிகளுக்கு மாதம் $200 வீதம் அடுத்த கொடுப்பனவு வருகின்ற அக்டோபர் 16 அன்று வழங்கப்படும். இது ஆண்டுக்கு $2,400 நிதியுதவியாகும். இந்த உதவித்தொகையை பெற நீங்கள் 18 முதல் 64 வயதுக்குட்பட்டவராகவும் கனடாவில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் இயலாமை வரி கடனுக்கு அதாவது டிசபிலிட்டி டாக்ஸ் கிரெடிட் அங்கீகாரம் பெற்றிருப்பதுடன் 2024 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கையும் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. பணம் தானாகவே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவோர் சர்வீஸ் கனடா இணையதளம், நேரடி சேவை மையம் அல்லது தொலைபேசி மூலம் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளிடையே வறுமையை குறைத்து அவர்களின் நிதி சுதந்திரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது.
ரெஜினாவின் காலேஜ் அவென்யூ பகுதியில் நேற்று அதிகாலை ஆணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் காலேஜ் அவென்யூவினுடைய 100வது தொகுதிக்கு அழைக்கப்பட்ட ரெஜினா போலீஸ் சேவையின் அதிகாரிகள் அங்கு ஒரு ஆணின் சடலம் இருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த பகுதி பாதுகாக்கப்பட்டு பாரிய குற்றங்கள் மற்றும் தடயவியல் அடையாள பிரிவினர் வரவழைக்கப்பட்டனர். சஸ்கட்டுவன் மரண விசாரணை சேவையுடன் இணைந்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் ரெஜினா போலீஸ் சேவையையோ அல்லது ரெஜினா கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நோவா ஸ்கோஷியாவின் டார்ட்மவுத் ஆல்ப்ரோ லேக் சாலையில் நேற்று திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹாலிஃபேக்ஸ் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து கொண்டிருந்த போதே தீயின் தீவிரம் காரணமாக இது 2ஆம் கட்ட எச்சரிக்கை விபத்தாக தரம் உயர்த்தப்பட்டது. சம்பவ இடத்தில் வீட்டின் பின்புறம் தீ கடுமையாக எரிந்து கொண்டிருந்தது. இந்த தீ அருகிலிருந்த பல கட்டிடங்களுக்கும் பரவி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த தீயணைப்பு வீரர்கள் ஆல்ப்ரோ லேக் ரோட் மற்றும் சாப்பல் ஸ்ட்ரீட் ஆகிய இரு பக்கங்களிலிருந்தும் பல குழாய்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களின் துரித நடவடிக்கையால் தீ வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.